குளிர்காலத்துல இருமல் தடுமலை மட்டும் கழிச்சு கொண்டிருக்காம ஹார்ட் அட்டாக்கால மரணங்கள் அதிகரிக்குது. இது உண்மை, ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணப்பட்டி. ரைட், ஏன் வருது? குளிர்காலமானோடனே எங்கட இரத்த குழாய், ஹார்ட்டுக்கு போற இரத்த குழாய், உடம்புல உள்ள இரத்த குழாய் எல்லாம் சுருங்கும், ரத்தம் குறைவா போகும், ரத்தம் திக்காகும், கடினமாகும், சிக்கல் ஏற்படுத்தும், பிளட் பிரஷர் இதால கூடும், ஹார்ட் வேகமா துடிக்கும், அப்ப ஹார்ட் மசில்ஸ் டயர்ட் ஆகும், ஆக்சிஜன் அதிகமா தேவைப்படும். இது உடல்ல மாற்றம். நம்ம என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவோம்? நாம எக்ஸசைஸை குறைச்சிருவோம், நாம ஹெவியான உணவுகளை எடுப்போம், அதிகமா பசிக்கும் ஹெவியான எண்ணெய் சார்ந்த உணவுகளையும் ஹெவி உணவுகளையும் எடுப்போம், நீர் குடிக்கிற அளவும் குளிர்தானு குறைஞ்சிரும். இதெல்லாம் ஹார்ட் அட்டாக் காரணம் அல்ல, ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகமா வாரத்தை தூண்டி ஹார்ட் அட்டாக் வரும். கவனமாயிருங்க. இத யார் கவனமாயிக்கணும்? பிரதானமானு பார்த்தா வயசானாக்க மிச்சம் கவனமாயிக்கணும். சுகர் உள்ளாக்க, பிரஷர் உள்ளாக்க, கொலஸ்ட்ரால் உள்ளாக்கள், ஆல்ரெடி ஹார்ட் பிரச்சனை உள்ளாக்களும் ரொம்ப கவனமாயிக்கணும். சரி, இவங்கெல்லாம் கவனமாயிக்கணும். என்ன சொல்யூஷன்? எப்படி இருக்கலாம்? பட் இதுல சொல்யூஷன் என்னென்றால், காலையில எழும்பின உடனே சடனா போய்த்து குளிர்ல எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. ஒன்று, அவாய்ட் பண்ணுங்க அதை. ரெண்டாவது, ஒரு நடப்பயிற்சி தொடர்ச்சியா வச்சுக்கொள்ளணும், மைல்ட் எக்ஸசைஸை பண்ணிக்கொண்டு இருக்கணும். மூன்றாவது, அதாவது நம்மளோட வார்ம் பண்றது, உடலை சூடாக்கி கொண்டிருக்கிறது. பொதுவா வெளிநாட்டுகள்ல அதுக்குரிய தயாரிப்புல இருப்பாங்க, அதுக்குரிய வீடு தான் கட்டியிருப்பாங்க. நாம இலங்கையிலையும் அல்லது இந்தியாலே ஏசியாலையும் செஞ்சு கொள்ளலாம், நம்ம நினைச்சா செஞ்சு கொள்ளலாம், வார்ம் பண்ணி கொள்றது. அடுத்தது, நீரை அதிகமா குடிக்கிறது, அதுலயும் வெந்நீரை குடிச்சு கொள்றது. இன்னொன்னு இம்பார்ட்டண்டா இருக்கு, லாஸ்ட், நமக்கு இடது பக்கம் நெஞ்சு வருத்தமா, குளிர்காலமா, நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் உள்ளாக்கலா, டாக்டர்கிட்ட போயிருங்க. மூச்சு திணறல், மூச்சு கஷ்டமாயிக்கா, நாளைக்கு பார்த்து கொண்டு நிற்காம உடனடியாக டாக்டர்கிட்ட போயிருங்க. தேங்க்யூ.